மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காமல் குவியும் பக்தர்கள். பனிரெண்டு மணி நேரம் காத்திருப்பதாகவும் தண்ணீர், உணவு உள்ளிட்டவைகள் கிடைக்காமல் தவிப்பதாகவும் பக்தர்கள் வேதனை. கொடுக்க ஒரு தண்ணி கிடையாது, ஒரு சாப்பாடு கிடையாது. நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கேரளா பார்டருக்கே வந்து உயிரை பணைய வச்சுதான் நாங்க சாமியே பார்த்துட்டு போறோம். சாமி சபரிமலை வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்திட கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவையெனில் டிஜிபி நேரடியாக தலையிட அறிவுறுத்தல். தங்க அங்கி ஊர்வலத்தை தொடர்ந்து நிலக்கல் பகுதியில் போக்குவரத்து மாற்றம். காலை 11 மணிக்கு பின் வரும் பக்தர்கள் 3 மணி நேரம் நிலக்கல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்படுவர் என அறிவிப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னை மாநகரத்தில் இன்று கூடுகிறது அதிமுக பொதுக்குழு. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை இன்று தொடங்குகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். தென் மாவட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருமழையால் சேதமடைந்த இடங்களை பார்வையிடுகிறார். நெல்லை, தூத்துக்குடியில் ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அரசு உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருந்தால் பாதிப்பு இன்னும் அதிகரித்திருக்கும் என்று பேட்டி. தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமரிடம் அறிக்கை அளிக்கப் போவதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேட்டி. மக்களின் துயர் துடைப்பதில் அரசு முழு கவனமுடன் செயல்படுவதாக அமைச்சர் ஏவ வேலு திட்டவட்டம். மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும். அருப்புக்கோட்டை பகுதியில் ஆய்வு செய்த பின் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உறுதி. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய விடாமல் கதவை மூடியதால் பரபரப்பு. நடவடிக்கை கோரி தீட்சிதர்கள் மீது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி சரண்யா காவல் நிலையத்தில் புகார். திண்டுக்கல் மருத்துவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கிய விவகாரம். லஞ்ச ஒழிப்பு துறையின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கிய JN1 வகை கொரோனா. கர்நாடகாவில் 34 பேருக்கும் தமிழகத்தில் 4 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல். புதிய வகை கொரோனா குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. உருமாறிய கொரோனா வீரியம் குறைவானது என மருத்துவர்கள் விளக்கம். ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளான லைபீரியன் வணிக கப்பல் மும்பை துறைமுகம் வந்தது. இந்திய கடற்பரப்பில் ரோந்து பணி மேலும் மேம்படுத்தப்படும் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உறுதி. தெலங்கானாவில் பிறந்து 40 நாட்களே ஆன குழந்தை எலி கடித்து உயிரிழந்த பரிதாபம். மூக்கிலிருந்து வந்த ரத்தம் நிற்காததால் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. சென்னை அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றியது. காரில் பயணித்த 4 பேர் உடனே வெளியேறியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர்.
மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியது முட்டையின் கொள்முதல் விலை. நாமக்கல் மண்டலத்தில் ஒரு முட்டையின் விலை ₹5.80 நிர்ணயம். கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறை என்பதால் சுற்றுலா தலங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். குற்றாலம் அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளிடையிலான முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரியனில் இன்று தொடக்கம். மழை காரணமாக முதல் நாள் ஆட்டம் பாதிக்கப்பட வாய்ப்பு. சபரிமலையில் பக்தர்கள் சுமார் 12 மணி நேரம் உணவு குடிநீர் இல்லாமல் தவித்ததாக செய்திகள் வெளியான நிலையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. அதையடுத்து ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து ஐயப்பனை தரிசித்து வருகின்றனர். இந்த வகையில் தினமும் கட்டுக்கடங்காமல் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குவிகிறது. ஒரே நாளில் சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் மலையேறும் நிலையும் உள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஆங்காங்கே பக்தர்கள் நீண்ட நேரமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்கு பேட்டியளித்த பக்தர், உடல் சோர்வால் பக்தர்கள் மயங்கி விடும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் குடிநீர் உணவு கூட கிடைக்கவில்லை என்றார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 மணி நேரம் நாங்க சாமியை பார்க்குற நேரம் ஆயிடுச்சு. அவங்க அங்கங்க அடைச்சு விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டா வருது, உயிர் சேதமும் வாய்ப்பும் இருக்கிறது. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து கேரள உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு விடுமுறை நாளில் விசாரணையை நடத்தியது. அப்போது சபரிமலையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும், தற்காலிகமாக தங்க வைக்கப்படும் இடங்களில் தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரவும் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டுமெனவும், தேவைப்பட்டால் கேரள டிஜிபி நேரடியாக தலையிட வேண்டுமெனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே ஐயப்பனுக்கு தங்க அங்கி ஊர்வலம் நடக்க உள்ளதால் நிலக்கல் பகுதியில் இன்று போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 11 மணிக்கு பிறகு நிலக்கல்லை வந்தடையும் பக்தர்கள் நிறுத்தப்பட்டு அடுத்த சுமார் 3 மணி நேரம் கழித்து பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தங்க அங்கி சார்த்திய ஐயப்ப சுவாமிக்கு மண்டல மகர பூஜை நடைபெற உள்ளது. காலை 10:30 மணி முதல் 11:30 மணிக்குள் மண்டல மகா பூஜை நடைபெறும். நாளை இரவு 11 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும். பின்னர் மகர விளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சபரிமலை நடை திறக்கப்படுகிறது. இதனிடையே சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக இலவச வைஃபை சேவையும் தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சன்னிதானம், நடைப்பந்தல், திருமுற்றம், அப்பம், அரவணை கவுண்டர்கள் உட்பட 15 இடங்களில் சேவை அமலாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மண்டல பூஜை நாளை நடைபெறுவதையொட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் என்பதால் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் காவல்துறை விதித்துள்ளது.